எங்க ஆம்பல் குளத்தோட நிலைமையை பாத்தீங்களா? ரொம்ப அழகா பச்சை பசேல்னு தினமும் பூக்களோட இருந்த குளம் இது. இப்போ ஆம்பல் செடியில பூக்களே இல்ல. குளம் ஃபுல்லா ஒரே பாசி. இன்னைக்கு இந்த குளத்தை கிளீன் பண்றது தான் என்னோட டாஸ்க். இதுக்குள்ள கொஞ்சம் கப்பி ஃபிஷ்ஷும் அப்புறம் 3 பெரிய ஷார்க்கும் இருக்கு. ஒவ்வொரு ஷார்க்கும் 1.5-2 அடி நீளம் இருக்கும். 2 to 3 kg வெயிட்டும் இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த ஷார்க்கை பிடிச்சதே இல்லை. எப்பவும் அப்பா தான் அதை பிடிப்பாரு. இன்னைக்கு அதை பண்றது என்னோட வேலை. டேங்க்ல இருந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் வெளியே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்க்கை பிடிக்கிறதுக்காக நெட்டை உள்ள கொண்டு போனேன். ஷார்க் பயத்துல வயலண்ட் ஆகி துள்ளி குதிச்சுது. அதை பார்த்து மற்ற 2 ஷார்க்கும் குதிக்க ஆரம்பிச்சுது. 3மா சேர்ந்து அந்த குளத்தையே ஒரு கலக்கு கலக்கிச்சு. நான் பயத்துல என்னோட நெட்டையே உள்ள போட்டுட்டேன். அப்புறம் ஒரு குச்சியை எடுத்துட்டு நெட்டை எடுத்துட்டேன். நெட் இல்லாம மீன் பிடிக்க முடியாதுல்ல. இப்போ ஷார்க்கோட சைக்காலஜி எனக்கு புரிஞ்சிச்சு. நான் நெட்டை வச்சு ஷார்க்கோட வாய் அதாவது தலைப்பகுதியை ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்தேன். அதுக்கப்புறம் நெட்டை வெளியே எடுத்தோம்னா ஷார்க் கொஞ்சம் அசைஞ்சுது. ஆனா உடனே எடுத்துட்டு போய் டப்ல நிரப்பி வச்சிருந்த தண்ணியில போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த மாதிரி 3 ஃபிஷ்ஷையும் சக்சஸ்ஃபுல்லா மாத்திட்டேன். இதுக்கப்புறம் டேங்க் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு புதுசா தண்ணி நிரப்பி மீனை பிடிச்சு போடுறதுக்காக ட்ரை பண்ணேன். முதல்ல பிடிச்சதை விட ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த வாட்டி. சொல்லி வச்ச மாதிரி 3 ஃபிஷ்ஷுமே டப்ல இருந்து வெளியே குதிச்சுது. அதை தரையில இருந்து தான் நெட்டை வச்சு பிடிச்சி எடுத்து டேங்க்ல கொண்டு போய் போட்டேன். அதோட உடம்புல எல்லாம் ஸ்கிராச்சஸ் வந்திருக்கும். தண்ணிக்குள்ள போட்டு 2 to 3 hours கழிச்சுமே 3 ஃபிஷ்ஷும் வெளியே வரல. கொஞ்சம் ஃபிஷ் ஃபுட் போட்டு கொடுத்தேன், இருந்தாலும் சாப்பிடறதுக்கே வரல. ஆனா ஃபிஷ் எதுவும் செத்து மிதக்கவும் இல்ல. ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபிஷ்ஷோட உடம்புல ஸ்கிராச்சஸ் இருக்குன்னா சம்டைம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம்.